ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பஜ்ஜி தாளிச்ச தயிர். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சாப்பிடும்போது அந்த தயிருக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நம்ம நல்லா கிளறிக்கலாம். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். நம்மளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சள் ஸ்மெல்லு போனால் போதும். மஞ்சத்தூள் போட்டால் நம்ம அந்த தயிர் சாப்பிடும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடும்போது இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இதை ஆற வச்சிடலாம். இப்போ தயிர்னதுக்கப்புறம் தயிரில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா அந்த உப்பு வெங்காயம் எல்லாம் தயிரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் தண்ணியாக வேணும்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து நான் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறேன். நான் கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெறும் மிளகாய் தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு மிளகாயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு சிட்டிகை வந்து சோடா உப்பு போட்டிருக்கேன், பஜ்ஜி நல்லா புஃப்னு உப்பி வட்டத்துக்காக. உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா பஜ்ஜியில் வந்து எண்ணெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ மாவில் ஒவ்வொரு வாழைக்காவை டிப் பண்ணி நம்ம அதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா ஒரு சைடு வெந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம திருப்பலாம். பாருங்கள், பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது ஒரு சைடில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டுட்டு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். தயிருக்கும் இந்த தயிர் சாதத்துக்கும் இந்த பஜ்ஜியும் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.